வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். நலமுடனும் இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன சாப்பாடு செய்ய போறேன்னு சொன்னா, நூடுல்ஸ் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாரி காரசாரமா இன்றைக்கு மதிய சாப்பாட்டுக்கு நூடுல்ஸ் தான் செய்ய போறேன். வாங்க அந்த நூடுல்ஸ் எப்படி செய்ய போறேன்ன்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்ய போறேன். இந்த நூடுலுக்கு தேவையான மரக்கறியெல்லாம் நான் சுத்தமாக கழுவி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்னென்னு பார்ப்போம். கேரட், கிரீன் ஒனியன், குடமிளகாய், கோவா, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, உள்ளி 3 உள்ளி தட்டி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து தான் நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். நாங்கள் பகல் சாப்பாட்டுக்கோ இரவு சாப்பாட்டுக்கோ சாப்பிடலாம். நாங்கள் ஒரே செய்து சாப்பிட்ற இல்லை தானே, நூடுல்ஸ் இருந்துட்டு செய்து சாப்பிடும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் உள்ளியும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன். அதுவும் கொஞ்சம் லேசாக பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம் அதையும் சேர்த்து கொள்ளுவோம். அதுவும் கொஞ்சம் பொரியட்டும். நீங்கள் இப்போ தான் எங்களுடைய காணொலியை முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். எங்களுடைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ இந்த நூடுலையும் நான் கொதி தண்ணியில் அவிச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கெல்லாம் வெங்காயம் வதங்கிட்டுது. வதங்கின பிறகு நான் கேரட் சேர்த்துருக்குறேன். கேரட்டும் கொஞ்சம் வதங்கி இருக்குது. அதுக்கு பிறகு நான் இப்போ இதில் சரக்குத்தூள் சேர்க்க போகிறேன். என்ன தூளுண்டா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் காரம், அதனால் இன்னும் கொஞ்சம் கட்டத்தூள் சேர்க்குறேன். தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் நிறமாக இருக்கும் தானே நூடில், அப்போ அதுக்காக வேண்டி தான் நான் தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணப்படணும். உப்புத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி பேஸ்ட், காரத்துக்கு மிளகாய்த்தூள். அதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சுருக்க மிச்ச மரக்கறியையும் அதனோட சேர்ப்பேன். குடமிளகாய், கோவா, இப்போ நாங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். என்னென்ன மரக்கறி இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். நான் எனக்கிட்ட இருந்த மரக்கறியை நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மரக்கறியெல்லாம் நல்லா கொலண்டு அவியக்கூடாது. அப்படி இருந்தால் அது அந்த இதாக இருக்கும், அந்த களித்தன்மையாக போயிடும். ஒரு அரைப்பதத்துக்கு வெந்தால் போதும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரைப்பதத்துக்கு அவிஞ்சால் போதும், அதான் நல்லா. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கிண்டிட்டு மூடி விடுவோம். கொஞ்சம் அவிஞ்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் உப்பு உரப்பு எல்லாம் அதனோட சேரும். கொஞ்சம் மூடி விடுவோம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ எல்லாம் வதங்கி கொஞ்சமாக வந்துட்டுது. அதுக்கு பிறகு தேவைக்கேற்ற மாதிரி அவிச்சு வச்சுருக்க நூடுல்ஸ் செய்வாங்க இதோட சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் கொஞ்சம் நிறமாகவும் வரும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், இது மெல்லிய நூடுல்ஸ், சின்ன நூடுல்ஸ். நாங்கள் நூடில் அவிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் அவிக்கணும், உப்பு போட்டு. அப்போ தான் அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்காது. பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு நான் முட்டை 3 அவிச்சு எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ நாங்கள் அதோட சேர்த்துக்கொள்வோம். பாருங்கள், செய்து முடிஞ்சு முட்டையும் நாங்கள் அதோட சேர்த்துக்கொள்வோம். 3 முட்டை வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சாப்பிடுவாங்க சின்னாக்கள், விரும்பி முட்டை இருந்தால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. போஞ்சி இல்லை, அதனால நான் போஞ்சி போட இல்லை. போஞ்சியும் போட்டிருந்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் வீடியோ காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. பிடிச்சிருந்தா ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். செய்து முடிஞ்சு நான் இப்போ இதை டிஷ்ஷுக்கு எடுத்துருக்கிறேன். இனி நாங்கள் எங்களுக்கு விரும்பிய அளவு போட்டு சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், பார்க்கவும் நல்லா இருக்குது.
நல்லா கொஞ்சம் பொழு பொழுன்னு இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்படி செய்து கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.